இதுல ஒரு பாட்டு ஒரு செம்மையா இருக்கும் ப்ரோ. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே, ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ எவ்ரிவன். தக் லைஃப் பார்க்க வருமா? தக் லைஃப் பார்க்க போல, தக் லைஃபோட டீசர் பார்க்க போல. இது ஜோக்கு. அப்ப அன்னைக்கு நம்ம போன வருஷம் இருந்தது. அது போன வருஷம் வந்து டைட்டில் ரிவ்யூ, டைட்டிலுக்கு ஒரு இது தக் லைஃப் அப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிம்புக்கு ஒரு வீடியோ, இப்போ டீசர். படம் என்னமோ அடுத்த வருஷம் ஜூன் 5ஆம் தேதி தான் வருது. இப்போவே ஏன் டீசர் விடுறாங்கன்னு தெரியல. ட்ரெயிலர் அப்புறம் வந்து அடுத்த வருஷம் கரெக்டா ஆரம்பத்துல போடுவாங்க. அப்புறம் ஒரு 4 மாசத்துல வந்துடும். நாள் இருக்குல்ல. ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆன்ம இருக்கும். டைட்டில் அனௌன்ஸ் பண்ணல, அது வீடியோ தெரியுமா? சும்மா ஒரு அனிமேஷன்ல பேரு மட்டும் இல்ல, அது ஒரு ஷூட் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபைட் ஒரு வருஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் பண்ணாச்சு கொஞ்சம் வெளியாக்குறாங்களே. மறந்துட போறாங்க. அப்பப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லைட்டா. ஓகே, போடவா. ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். யாருப்பா? இதே ஃப்ரேம் நாயகன்ல. ஆமாவா? இதே ஃப்ரேமும் அதுல கமல் ஆடிட்டார். மணிரத்னம். வா, ஹீரோ ஆஃப் மீ. இந்த வாய்ஸ் நல்லா இருக்குங்க. இன்னொரு வாட்டி கேட்கலாம். தடி என்ன சொல்றான்னு கேட்டுச்சா? விண்வெளி நாயகா, அதுக்கப்புறம் பின்னாடி விடியல் வீரா அப்படின்னா ஹீரோ ஆஃப் மை சன்ஷைன். ஆனா இது ரியலைஸ் பண்ணீங்களா? தக் லைஃப் ரிலீஸ் டேட் டீசர். இந்த டேட், அதாவது முதல்ல நீங்க சொன்னது வந்து இதுதான் பேரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வீடியோ செஞ்சாங்க. இது வந்து இந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு படம் வரப்போதே அதுக்கு ஏதாவது 2-3 நாள் முன்னாடி தான் கமலஹாசன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. இனிமே யாரும் உலக நாயகன். ஆமா, கமல் கேச் இல்ல கமல்னு கூப்பிடுங்க சொன்னாரு. இப்ப பார்த்தா ஏழாமான் விண்வெளி நாயகான்னு ஒரு பட்டகத்தை. அதாவது உலக நாயகன்லாம் எங்களுக்கு வேணாம், விண்வெளிக்கு போயிடும். யுனிவர்சல் ஹீரோ ஆயிட்டார். கோட் அக்செப்டட். உலக நாயகன். இந்த உலகத்துக்கு மட்டும் நாயகன் இல்ல, அந்த சராசரம் யூனிவர்ஸுக்கே நாங்க தான்டா நாயகன். கமல், நீங்க அதுக்கு தகுதியான ஆள் தான். நான் ஒரு கமல் கண்ணீரா, கமல் ஃபேன். நாங்களாம் என்னதான் இருந்தாலும் எங்க தலைவன் மாசா அப்படி திரும்பி அந்த ஒரு ஃப்ரேம் போதும்பா. ஆனா இந்த கம்பெனி அவர் தேவை. கடைசியா என்ன பண்ணுச்சு ஞாபகம் இருக்கா? விக்ரம். பல வருஷம் கனவு ப்ராஜெக்ட் தெரியாத மாதிரி அப்படி மறந்துட்டு விக்ரம் நீங்க வருங்க. சாரிடா, அப்படி ஒரு படம் வந்தது. கமல் பையன் நாங்க எல்லாருமே அதை மறக்கணும்னு அவ்வளவு கான்பிடன்ட். நாங்க அது ஒரு கனவா, கெட்ட கனவா மறந்துட்டோம். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு இப்ப ஒரு கம்பேக் கொடுத்தே. ஆமா, பாருங்க, இத்தனை வருஷத்துல அவர் வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்லுவாங்க, ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆனது இத்தனை வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா தானே? அவரை நிறைய ட்ரோல் நிறைய படம் ஓடாம இருந்திருக்கு. ஆனா எந்த படத்துலயும் ட்ரோல் பண்ணது இல்ல. ஆமா, அது புரிய லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எல்லாமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா இதனால இருக்கு. இது எனக்கு மிச்ச படத்துக்குலாம் இதெல்லாம் சொல்ல மாட்டானே. கமல்னா என்னெல்லாம் தோண்டி எடுத்து இந்தியன் தட்டி நிப்பாட்டி வச்சு அடிக்கிறான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. செம்மையா இருக்கு, சூப்பர். ஓகே. போன வருஷம் ஒரு வருஷம் எனக்கு அந்த இது பார்க்கும்போது, டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. தெரியும்டா, இந்த படம் கண்டிப்பா ஒரு மாஸ் ஹிட் தான். ஆமா, இது கேட்டியா இல்லையா? விண்வெளி நாயகன் ஆயிட்டோம் நாங்க. சிம்பு வேற இருக்காரு. சிம்பு மட்டும் இல்ல, த்ரிஷாவும் இருக்காங்க. ஆமா, தெரியல. இதுல த்ரிஷா, கமல், மணிரத்னம், ரஹ்மான், இன்னும் யாரு வேணும்? நாங்க எல்லாரையுமே உள்ள வச்சிருக்கோம். வெற்றி படையோட தான் நாங்க இந்த கதையிலே உட்காந்துருக்கோம். டிஸ்கஷன் அப்பவே போட்டோம். ஓகே, ராஜா கமலை தூக்கி வைங்க, பக்கத்துல மந்திரி யாரு, சிம்புவும் தூக்கி வைங்க, ராணி த்ரிஷா. ஐயோ, த்ரிஷா மந்திரி. ஓகே, அதை மட்டும். அப்புறம் கமலுக்கு ஹீரோயின் அதுல கண்டிப்பா சிம்பு ஹீரோயின். தம்பி இந்த ட்ரெய்லர் பார்த்தான். அவன் என்ன ப்ரெடிக்ட் பண்றான்னா, அநேகமா இதுல 2 கமல், டிஃப்ரெண்ட் கமல், 2 ஒரே கமல் இல்ல, 10 கமலே பார்த்த ஆள்றா நாங்க. தசவதாரத்துல நாங்க எத்தனை கமல் வந்தாலும் பார்ப்போம். இந்த கமல் இந்தியன் தாத்தா எங்க சுத்தம் அங்க வந்து நின்றா சார்.
அதான்டா கமல் சங்கர் கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான். அந்த படத்தை 96ல எடுத்தாரு, ஓடிடுச்சு. அதே படத்தை இப்ப 2024 எடுத்தா எப்படி ஓடும்? சரி வேணாம். நம்ம வந்து மணிரத்னம் இதுல வந்து நம்ம சங்கர் இது பண்றது டிகிரேட் பண்றது வேணாம். இல்லைங்க, சாரி சங்கர். நாங்க இது முன்னுக்கு ஒரு வீடியோ செஞ்சோம், அதுல பத்தி பேசிட்டோம். இந்த வீடியோல உங்க பத்தி பேசலாம். நாங்க மணிரத்னம் கண்ணின்னு நினைச்சிட